அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய ஆன்லைன் கிளாஸோட ஒரு 77 வீடியோ போட்டிருப்போம். அதே மாரி இப்ப ப்ளவுஸினுடைய பின்பகுதி, முன்பகுதி, அதில பட்டி இது மாரி விஷயங்கள் எல்லாமே வந்து டிராயிங்க் மூலியமா எப்படி அத வரைஞ்சு, அத எப்படி அளவுகள்லாம் குறிக்கிறது அப்படிங்கிறத பேசிக் அதாவது ரொம்ப அட்வான்ஸ்டு மாடல் இல்லாம, நார்மலா ஒரு ப்ளவுஸ் எப்படி தச்சு பழகுறது, முதல்ல ஒரு ப்ளவுஸ் தச்சு பழகுறது எப்படி அப்படிங்கிறத பத்தி தான் இப்ப நம்ம போட்டுட்டு வந்துட்டுருக்கோம். அதுக்கு ஆன்லைன் கிளாஸ்லயும் இதுலயும் வந்த சில சந்தேகங்களுக்கு நான் வந்து ட்ரினிட்டி ஸ்டுடியோ ஈரோடு அப்படிங்கிற சேனல்ல அவங்க கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிற சாரா அவங்க கிட்ட வந்து சில கொஸ்டின்ஸ்க்குலாம் வந்து நான் கேட்டிருந்தேன். அதுக்கு ஒரு சில பதில்களை கொடுத்துருந்தாங்க. இதுல ஒரு 5 கேள்விக்கான முக்கியமான ஒரு 5 கேள்விக்கான பதில் வந்து இதுல இருக்கும். அது உங்களுக்கு எந்த அளவுக்கு அது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்தடுத்த வீடியோஸ்லயுமே உங்களோட சந்தேகங்கள் எல்லாமே நீங்க அதுல பதிவிட்டு வாங்க. நாம ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் வந்து முக்கியமான சில விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவங்க கிட்ட நான் டைம் கிடைக்கும் போதெல்லாம் கேட்டு கேட்டு சின்ன சின்ன டிப்ஸ் தான். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதனால சின்ன சின்ன சந்தேகங்கள் எல்லாமே அவங்க கிட்ட கேட்டு சொல்லிடுறேன். உங்களுக்கு அப்படி இல்லைனாலுமே நாங்க உங்களுக்கு பட விளக்கத்தோட அதை நான் பண்றதா இருந்துச்சுனாலும் நான் உங்களுக்கு அது பண்ணி கொடுத்துட்றேன். ஏன்னா இது முதல் வீடியோ அப்படிங்கறனால இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து அவங்க தியரியா அவங்க சொல்லும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதுன்னு பாருங்க. அப்படி இல்லை அப்படின்னா இதை வந்து நான் வேற விதமா உங்களுக்கு அதை கொண்டு வந்து சேர்த்துறதுக்கு நான் அடுத்த இது வந்து முயற்சி பண்ணி பார்க்குறேன். முதல் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷோல்டர் அளவு வந்து நம்ம கால்குலேஷன் பண்ணும்போது, அதாவது மார்பு சுற்றளவு இப்போ 36 இருக்குது அப்படின்னா, அதை 8ஆ வகுத்தோம் அப்படின்னோம்னா, 8ஆ பிரிச்சோம்னா, நமக்கு வந்து ஒரு 4,4 இன்ச்சு நமக்கு கிடைக்குது. அந்த 4,4 இன்ச்சோட நம்ம 1 இன்ச்சு கால்குலேஷன் அதை ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னோம்னா, உங்களுக்கு 5,4 இன்ச்சு நமக்கு கிடைச்சிரும். அந்த 5,4 இன்ச்சை நம்ம அப்படியே வைக்கிறதா, இல்ல அதனோட ஈஸ் அலவன்ஸோ அல்லது சீம் அலவன்ஸோ ஏதாவது நம்ம அதுல சேர்த்தணுமா? அப்படிங்கிற சந்தேகத்தை தான் நீங்க கேட்டிருக்கிறீங்க. அந்த கேள்விக்கான பதில வந்து நம்ம வந்து சாரா அவங்க வந்து என்ன சொல்றாங்க, அதனுடைய விளக்கம் என்ன ஏதுங்கிறத நம்ம தொடர்ச்சியா பார்க்கலாம். அதாவது இப்போ நம்ம வந்து 36 இன்ச்சு வந்து நம்ம 8ஆ பிரிச்சா 4,1/4 வருது. பிளஸ் 1 இன்ச்சு சேர்த்தும்போது 5,1/4 வருது. அப்போ இது வந்து இப்படியே வச்சா போதுமா? இல்ல இது கூட ஏதாவது மெஷர்மென்ட் சேர்த்தணுமா? அல்லது குறைக்கணுமான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அந்த கால்குலேஷன் படி செஸ்ட் ரவுண்ட நம்ம 8ஆ டிவைட் பண்ணி பிளஸ் 1 இன்ச் நம்ம சேர்த்தி நம்ம வைக்கிறோம் அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு எல்லா மெஷர்மெண்ட்ஸுமே சேர்ந்து தான் இருக்கும். அதாவது நமக்கு அதுக்கு மேல நீங்க எந்த சீம் அலவன்ஸுமே சேர்த்த தேவை கிடையாது. அதே மாதிரி அதிலிருந்து ஒரு 1/2 இன்ச் சேர்த்தி ஆம்ஹோலினுடைய உயரம் வைங்க. அதுக்குள்ள உங்களுடைய ஆம்ஹோல் ரவுண்டு 1/2 செட் ஆகுதான்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அந்த லைன்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு சிலருக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம பாடி மெஷர்மெண்ட்டை வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்றோம். ஒரு சிலருக்கு ப்ராட் ஷோல்டரா இருக்கும்போது, நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் அந்த ஒரு ஒன் சைடு வந்து ஒரு 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ் சேர்த்துற மாரி வரும். சப்போஸ் அப்படி நம்ம சேர்த்தாம விட்டுட்டோம் அப்படின்னா, அந்த ப்ளவுஸ் மிஸ்டேக் ஆயிருமா அப்படின்னா ஆகாது. உங்களுக்கு வந்து ஷோல்டர்னுடைய அளவு பார்த்து வச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு அவங்க ஷோல்டர பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இவங்க வந்து ஷோல்டர் நல்லா நமக்கு வந்து ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கும் ஒரு சிலருக்கு. ஒரு சிலருக்கு ஸ்லோப்பா இருக்கும். அந்த மாரி இருக்கும்போது, ஸ்லோப்பா இருக்கவங்களுக்கு எல்லாமே நீங்க எந்த ஒரு மெஷர்மெண்ட்ஸுமே நீங்க ஆட் பண்ண தேவையில்ல. இந்த கால்குலேஷன் படி என்ன வருதோ அத வச்சீங்க அப்படின்னாவே போதும். சப்போஸ் ஒருத்தருக்கு ஒரு ப்ளவுஸ் தைக்கிறீங்க, அவங்களுக்கு ஏதோ ஆம்ஹோல் மேல ஏறி இருக்கு அப்படின்னா, அவங்க ஷோல்டர் பார்த்தீங்கன்னா நல்லா வைடா இருக்கும். அந்த மாரி இருக்கவங்களுக்கு ஒரு 1/2 இன்ச் நீங்க சேர்த்துற மாரி வரும். டெய்லரிங் பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணணும். ஒருத்தருக்கு வைக்கிற மெஷர்மெண்ட்டே எல்லாருக்குமே கரெக்ட்டா வருமா அப்படின்னா வராது. அதனால தான் மேக்ஸிமம் நம்ம பாடி மெஷர்மெண்ட் வச்சு அவங்க ஷோல்டர வந்து கால்குலேட் பண்றோம். அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க ஷோல்டர் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அது வந்து முக்கியமான ஒரு விஷயம். அது இருக்கும்போது நீங்க அவங்க ஷோல்டர் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. நார்மலான பாடிக்கும் இதுக்கும் கரெக்ட்டா தான் இருக்கு. ஆனா ஒரு சிலருக்கு மட்டும் தான் அந்த ஷோல்டர் வந்து நல்லா ப்ராடாவே இப்படி நல்லா ஸ்கொயர் டைப்ல தெரியும். அந்த மாரி இருக்கவங்களுக்கு மட்டும் நீங்க 1/2 இன்ச்சு சேர்த்துனா போதும். மத்தபடி யாருக்குமே நீங்க எந்த ஒரு மெஷர்மென்ட்டுமே சேர்த்த வேண்டாம். இந்த கால்குலேஷன் படி நீங்க அப்படியே வச்சு நீங்க போட்டுக்கலாம். இது எல்லாமே வந்து நார்மலான ஒரு நம்ம கட்டிங் போட்டு நம்ம ஸ்டிச் பண்றது தான். இதுவே உங்களுக்கு இப்ப வர்ற மாதிரி நல்லா டீப் நெக் வேணும், வைட் நெக் வேணும், போட் நெக் வேணும்னு இந்த மாரி ட்ரெண்டியா மாறும்போது, நம்ம ஷோல்டர் வச்சு கூட நம்ம நெக்கினுடைய இறக்கத்த வச்சு, நம்ம வந்து அந்த எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணலாம். அதுக்கும் நான் நெறைய வீடியோஸ் போட்டிருக்கேன்.
ஆரம்பத்துல இருந்தே நீங்க சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்குமே நம்ம ஷோல்டரை வச்சு எப்படி கால்குலேட், அதாவது ஒரு 1/4 இன்ச்சா ஒவ்வொரு இன்ச்சுக்கும் நம்ம குறைக்கும் போது நம்ம என்ன அளவுக்கு என்ன ஷோல்டர் வைக்கணும் அப்படிங்கிறதுமே நான் போட்டிருப்பேன். நீங்க வந்து எந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணாலும் பிளவுஸ் தப்பாகாது. இதுல வந்து நீங்க கன்ஃபியூஸ் ஆகறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நார்மலான நெக்கு தான் ஒரு 7 இன்ச் வருது, ஃப்ரண்ட் ஒரு 6, 5 1/2 இந்த மாதிரி வருது அப்படின்னா, இப்போ நீங்க போடுற கால்குலேஷன்ல எந்த சேஞ்சஸுமே பண்ண வேண்டியதில்லை. அப்படியே நீங்க போட்டுக்கலாம். சப்போஸ் நீங்க ஒரு 9 1/2, 10, 11, 12 அந்த மாதிரி பேக் நெக் வைக்கிறீங்க, ஃப்ரண்ட் 7, 8 அந்த மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னா, நீங்க ஷோல்டரை வச்சு டீப் நெக்கை கால்குலேட் பண்ணணும். அதுக்கான வீடியோஸ் நம்மளுடைய இதுல இருக்கு. நீங்க வந்து அத வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஷோல்டரையும் நம்ம எப்படி, அதாவது ஒவ்வொரு ஆள நம்ம பார்க்கும்போதும், இவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணி வச்சா தான் கரெக்ட்டா வரும் அப்படிங்கிற ஒரு ஐடியா நமக்கு வரும். எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியே நம்ம வச்சோம் அப்படின்னா, அது செட் ஆகாது. அதனால நீங்க நார்மலான நெக் டெப்த்துக்கெல்லாம் இது ஓகே தான். நீங்க வைக்கிறது ஒரு 6, 7, 7 1/2, 8க்குள்ள வர்றதுக்கு எல்லாமே நீங்க ஷோல்டர் இப்படியே கால்குலேட் பண்ணி இதே மாதிரி வைங்க. இது கூட எந்த ஒரு அலவன்ஸும் நீங்க சேர்த்த தேவையில்லை. சப்போஸ் ரொம்ப வைடு ஷோல்டரா இருந்தா மட்டும் 1/2 இன்ச் நீங்க சேர்த்தனா போதும். அடுத்து நம்ம 2வது கொஸ்டின் பார்க்கலாம். 2வது கொஸ்டினுமே பார்த்தீங்கன்னா, முதல் கொஸ்டினுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்களோ, அது கிட்டத்தட்ட அதை பேஸ் பண்ணி தான் இவங்களும் கேட்டிருக்கீங்க. இதே மாதிரி ஆம்ஹோல் அளவுலையும் நம்ம வேற ஏதாவது அளவுகள் வந்து நம்ம அதில் சேர்த்தணுமா அப்படிங்கிற விஷயத்தை தான் கேட்டிருக்கீங்க. அதுக்கும் ஒரு சில விளக்கம் கொடுத்துருப்பாங்க. அதையும் அப்படியே பார்க்கலாம் வாங்க. ஷோல்டர்னுடைய மெஷர்மெண்ட்டே தான். அதாவது ஷோல்டர் கால்குலேஷன் நம்ம ரெடியா வைக்கிற அளவு தான் இது. இது கூட நீங்க வந்து நெக்குக்காகவும் ஷோல்டர் ஸ்லீவ் ஜாயின் பண்றதுக்காகவும் எந்த ஒரு மெஷர்மெண்ட்டுமே நீங்க சேர்த்த தேவையில்லை. சேம் ஒரு கால்குலேஷன் போடுறோம் அப்படின்னா, அதை அப்படியே அதில் என்ன வருதோ அதை வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆம்ஹோல் உயரமும் கரெக்டாக மார்க் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னாவே கரெக்டாக வந்துடும். இதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சீம் அலவன்ஸோ ஈஸ் அலவன்ஸோ எதுவுமே நீங்கள் சேர்த்த தேவையில்லை. 3வது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஆம்ஹோலினுடைய டெப்த், அதாவது ஆம்ஹோலினுடைய கேப் அப்படின்னு ஸ்லீவ் கேப்னு சொல்லக்கூடிய அந்த இதுக்கு வந்து அது தனியா ஏதாவது அதுக்குன்னு ஒரு அளவு இருக்கா? அது எப்படி மார்க் பண்றது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க. கொஸ்டினுக்கு மேல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கறது உங்களுக்கு கொஞ்சம் தெளிவா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப நன்றி. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்கறது தெளிவா சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையா இருக்கிறத விட, உங்களுக்கு புரிஞ்சுக்கிறது அந்த மெத்தட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படிங்கும்போது உங்களுக்கு அது ஈஸியா இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது உங்களுக்கு தகுந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் மற்றது எல்லாமே உங்களுக்கு பொருந்துறனால தெளிவா சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கு. ஆனா நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். அதனால இன்னும் மேற்கொண்டு இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு நீங்க கேட்கிற கேள்விகளுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் மாத்தலாம்னு இருக்கோம். இதுல எப்படிலாம் இன்னும் கொஞ்சம் புரியணும், எப்படிலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை நல்லா பதிவு பண்ணுங்க. நான் அதை அடுத்த இதுல வந்து அதை இன்னும் கொஞ்சம் தெளிவா காட்டுற அளவுக்கு நான் முயற்சி பண்றேன். ஆம்ஹோல் டெப்த் வந்து நம்ம ஒரு கால்குலேஷன் படி பார்க்கணும் அப்படின்னா, நம்ம செஸ்ட் ரவுண்டை 6ஆ பிரிக்கிறோம். சரிங்களா? செஸ்ட் ரவுண்டை வந்து நம்ம 6ஆ டிவைட் பண்ணும்போது என்ன வருதோ அந்த அளவு வந்து நம்ம ஆம்ஹோல் உயரமா வைக்கலாம். இது ஒரு டைப்பு. இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஷோல்டர் அளவு என்ன வைக்கிறீங்களோ சேம் ஒரு சிலருக்கு அதே ஷோல்டர் அளவு கரெக்டா இருக்கும். ஒரு சிலருக்கு அதை விட 1/2 இன்ச் சேர்த்தி வரும். அந்த மாதிரி வச்சு நீங்க எந்த அளவு நீங்க மார்க் பண்ணனாலுமே உங்களுடைய ஆம்ஹோல் ரவுண்டு நீங்க எடுத்திருக்கிற அளவுக்கு அது கரெக்டா செட் ஆகுதான்னு பார்த்து நம்ம அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அப்படிதான் பண்ணணும். ஆனா உயரம் வைக்கும்போது ஒண்ணா நம்ம செஸ்ட் ரவுண்டை 6ஆ டிவைட் பண்ணி வைங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வைக்கிற ஷோல்டர்ல அளவு அதே அளவு அல்லது அதை விட 1/2 இன்ச் சேர்த்து வச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த ஆம்ஹோலினுடைய உயரம் கரெக்டா வந்துடும். அதே மாதிரி கப் ஷேப்புக்கு மெஷர்மெண்ட் கேட்டிருக்கீங்க. கப் ஷேப்புக்கு நம்ம மெஷர்மெண்ட் வந்து நீங்க அளவு பிளவுஸ் அப்படின்னா அதுல என்ன வருதோ அதை முன்பக்க உயரம் பார்த்து அப்படியே வச்சிருவோம். சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா உங்க செஸ்ட் ரவுண்டை 3ஆ பிரிச்சுக்கோங்க. அதை 3ஆ பிரிச்சுட்டு ப்ளஸ் 1 இன்ச் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி பார்க்கும்போது உங்க ஷோல்டர் பாயிண்ட்ல இருந்து நீங்க 3ஆ பிரிச்சிருக்க செஸ்ட் ரவுண்டு ப்ளஸ் 1 இன்ச் ஆட் பண்ணி அதுல வந்து நீங்க உயரம் மார்க் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் உங்க டாட்னுடைய, அதாவது அண்டர் பஸ்ட் வரைக்கும் அந்த உயரம் உங்களுக்கு வரும். சப்போஸ் இது வந்து செஸ்ட் ரவுண்டை சொல்றீங்களா மிடில் செஸ்ட்டை சொல்றீங்களா அப்படின்னா மேக்சிமம் பேருக்கு செஸ்ட் ரவுண்டும் மிடில் செஸ்ட்டும் ஈவனா தான் வரும். 1 இன்ச் 1/2 இன்ச் தான் டிஃப்ரென்ஸ் வரும். சப்போஸ் நமக்கு பெரிய கப் ஷேப் அப்படின்னு நம்ம மீன் பண்ற பஸ்ட் சைஸ், அதாவது 2 செஸ்ட் ரவுண்டை விட மிடில் செஸ்ட் வந்து 2-3 இன்ச் அதிகமா இருக்கு அப்படின்னா தான் கப் ஷேப் பெருசா இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி வர்றவங்களுக்கு அந்த மிடில் செஸ்ட்டை 3ஆ பிரிச்சு +1 இன்ச் சேர்த்து வச்சிங்க அப்படின்னா
அதுதான் உங்க கப் ஷேப்பினுடைய உயரமா வரும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க மிடில் செஸ்ட் அளவு எடுத்திருந்தீங்க அப்படின்னா அதை நம்ம 4ஆ பிரிச்சு மிட் பாயிண்ட்டும் அதை 2ஆ பிரிச்சு அண்டர் பஸ்ட் பாயிண்ட்டுமா நம்ம மார்க் பண்ணலாம். இதுக்கான வீடியோஸுமே நம்ம சேனல்ல இருக்கு. நீங்க ட்ரை பண்ணி அதை பார்த்துக்கோங்க. இப்போ நான் சொன்னதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைனாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்தீங்க அப்படின்னா நான் எந்தெந்த விஷயங்கள் சொல்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். செஸ்ட் ரவுண்டு, மிடில் செஸ்ட், அதாவது மிடில் செஸ்ட்டை 4ஆ பிரிக்கிறது மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக, 3ஆ பிரிக்கிறது டோட்டல் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்காக. இது கூட +1 இன்ச் சேர்த்துவோம். மிடில் செஸ்ட்டுக்கு சேர்த்த மாட்டோம். மேலே ஷோல்டர் அளவை விட்டுட்டு மிட் பாயிண்டை வந்து நம்ம மார்க் பண்ணுவோம். இந்த ப்ரொசீஜர் தான் நம்ம எல்லா இடத்துலையுமே ஃபாலோ பண்ணுறோம். அதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 4வது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இடுப்பு சுற்றளவு. அதாவது ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா இடுப்பு சுற்றளவு இருக்கும். அப்போ மார்பு சுற்றளவுக்கு, நடு மார்புக்கு, இதுக்கு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ் அலவன்ஸ், சீம் அலவன்ஸ் இது மாதிரி நிறைய அலவன்ஸ்லாம் நம்ம விட்டு தான் நம்ம மார்க்கிங் பண்ணுறோம். இடுப்புக்கு ஈஸ் அலவன்ஸ்னு நம்ம ஏதாவது விடணுமா, அது எவ்வளோ விடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. ஈஸ் அலவன்ஸ்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். உடம்புக்கும் துணிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கேப்பு, அதாவது நம்ம போட்டுக்கிறதுக்கு அந்த ஒரு ஃப்ளெக்சிபிள் ஒரு இடைவெளி தேவைப்படுது. அந்த இடைவெளி தான் ஈஸ் அலவன்ஸ். நம்ம ஒட்டுமொத்த சுற்றளவுலையுமே ஒரு குறிப்பிட்ட இன்ச்சஸ் வந்து நம்ம விடுவோம். அது வந்து துணிக்கு தகுந்த மாதிரி அதனுடைய அமைப்புகள், அளவுகள் எல்லாமே கொஞ்சம் முன்ன பின்ன மாறும். நம்ம பொதுவா ஒரு அளவு விட்டு அதை தைச்சிட்டோம் அப்படின்னோம்னா, போட்டு பார்த்ததுக்கு அப்புறமா அந்த துணிகளுக்கு தகுந்த மாதிரி அதை வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா அதனுடைய அளவுகள் வந்து நமக்கு டைட்டா இருக்கா, லூஸா இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா அதுல வந்து ஒரு தையல் போடுற அளவுக்கு தான் நம்ம டிசைன் பண்ணுவோம். அது மாதிரி அந்த ஈஸ் அலவன்ஸ் அப்படிங்கிறது இடுப்புக்கு விடணுமா, அப்படி விடுறதா இருந்துச்சுன்னா எவ்வளவு விடணும் அப்படிங்கிற மாதிரி இதுல கேள்வி கேட்டிருக்கீங்க. அதுக்கு சாரா அவங்க என்ன பதில் சொல்லாங்கன்னு பார்க்கலாம். இடுப்பு சுற்றளவுக்கு ஈஸ் அலவன்ஸ் அப்படிங்கிறது தேவையில்லை. ஏன்னா நீங்க தைக்கிற ட்ரெஸ்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மெஷர் பண்ணும்போதே அது ஆல்ரெடி ஒரு 1/2 இன்ச்சு அல்லது 3/4 இன்ச்சு உங்களுக்கு அதிகமாக தான் வரும். அந்த அளவு அப்படியே வச்சாலுமே உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். இல்லை அக்யூரேட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு என்ன அளவு எடுக்கிறீங்களோ அதை 1/2 1/4 நம்ம வைக்க போகிறோம். பேக்குக்கு மட்டும் 1/2 இன்ச்சு டாட்டுக்காக சேர்த்த போகிறோம். பட்டிக்கு இதுக்கெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் எடுக்கிற அளவை வந்து நீங்கள் 4ஆ பிரித்து மட்டும் வச்சிங்கன்னாவே போதும். அதன்படி மார்க் பண்ணி நீங்கள் தைக்கும்போது உங்களுக்கு தேவையான லூஸ் அதுலேயே கிடச்சிரும். சம்டைம்ஸ் எனக்கு அப்படி வரும்போது லூஸாக இருக்குது அப்படின்னா நான் ஸ்டிச்சிங் மெத்தட் ஒன்று சொல்லியிருப்பேன். அதாவது நீங்கள் பேக்கில் வந்து இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணி, ஃப்ரண்ட்லேயும் இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணி, ரெண்டையும் ஒரு சின்னதாக ஒரு நாட் போட்டுட்டு 2 சைடுமே டோட்டலாக மெஷர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். எப்படினாலும் 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு அதிகமாக தான் இருக்கும். அப்போ ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் உங்களுக்கு லூஸுக்கு வேணும்னா வச்சுட்டு மீதி எக்ஸஸாக வர்றதுக்கு நம்ம தையல் போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஈவனாக 3 ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இடுப்புக்கு ஏன் ஈஸ் அலவன்ஸ் நம்ம எடுக்கிறது இல்லை அப்படின்னா நம்ம தலை வழியாக உள்ளே போடுற ட்ரெஸ்ஸுக்கு தான் ஈஸ் அலவன்ஸ் தேவை. சரிங்களா? நம்ம இப்படி ஓப்பன் கார்மெண்ட், அதாவது நம்ம ஹூக் போட்டு தான் நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு உங்களுக்கு இடுப்பு சுற்றளவுக்கு மட்டும் ஈஸ் அலவன்ஸ் தேவையில்லை. இதுவே சுடிதாருக்கு அப்படின்னா இடுப்பு சுற்றளவுக்கு கம்பல்சரி ஈஸ் அலவன்ஸ் நமக்கு தேவை. அதனால எந்த ட்ரெஸ் தைக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து அதை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. 5வது கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதனால தான் 5வதா தூக்கி போட்டிருக்கு. ஏன்னா அதனுடைய விளக்கங்கள் வந்து நல்லா தெளிவா பார்த்தோம்னா தான் அது புரியும். இது வந்து டைரக்டாவே அவங்ககிட்டே தான் சாரா அவங்க கிட்ட தான் கேட்டிருக்காங்க. ஏன்னா ஆன்லைன் கிளாஸ்ல வந்து அவங்க நடத்தினதுல இருந்து தான் அவங்களுக்கு அந்த டவுட் வந்திருக்கு. அந்த டவுட்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அதுக்கு இவங்க என்ன கேட்டிருக்காங்க, அதனுடைய விளக்கம் என்ன அப்படிங்கிறத அவங்க சொல்லும்போது நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். எதை பேஸ் பண்ணி அவங்க சொல்றாங்கிறத கொஞ்சம் அதை நீட்டா சைட்ல வந்து படம் நோட்ல வரைஞ்சிருப்பாங்க. அதை கொஞ்சம் சைட்ல போடுறேன், அதையும் பாருங்க. அதோட மேட்ச் பண்ணி அவங்க சொல்றதை கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுலயும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னாலுமே நீங்க அதுல கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அதை மேற்கொண்டு இன்னும் அது நல்ல விளக்கமா கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றோம். அதாவது உங்களுக்கு கிராஸ் லைன் வந்து ஆம்ஹோல் ரவுண்டு 15.5 இன்ச்சு வருது. இப்போ இது 2ஆ பிரிக்கும் போது உங்களுக்கு 7.75 வரும். இப்போ இதை வந்து நம்ம ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணுறோம். இது வந்து கையினுடைய சுற்றளவு. இதுக்கு வந்து நம்ம ஒரு லைன் போட்டாச்சு. அடுத்தது இது வந்து ஸ்லீவினுடைய லென்த்து. இப்போ இங்கே வந்து நான் ஒரு ஸ்லீவ் லென்த்து, இங்கே வந்து நம்ம கேப் ஹைட் வைக்கிறோம். ஒரு 3 இன்ச்சு வைக்கிறோம். இதுக்கு ஒரு லைன் போடுறோம். இப்போது இங்கேருந்து நம்ம இங்கே மெஷர் பண்ணும்போது
இது வந்து நமக்கு 15.5னா 7.25 வரணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ இங்கே நீங்கள் இந்த டேப்பை இங்கேருந்து 7.25 வச்சு இதை ஸ்ட்ரைட் பண்ணும்போது 6.25 வரும். மேக்ஸிமம் 6.25 அல்லது 6.5 அந்த அளவு வந்தால் ஓகே தான். சப்போஸ் உங்களுக்கு ரொம்பவே டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னா இந்த லைனை நீங்கள் இன்னும் கொஞ்சம் தள்ளி போடணும். ஏன்னா இந்த ரெண்டும் ஒன்றா ஜாயின் பண்ணுற இடத்துல போட்டிங்க, இது வந்து அப்போ 7.25 வைக்கும்போது கொஞ்சம் மேலே வரும். இப்போ நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 7.25, இங்கே 6.25 அல்லது 6.5 அந்த மாதிரி வரும். இது வந்து ஒரு கிராஸ் செக்குக்காக தான் நான் சொல்லியிருக்கேன். அதாவது சப்போஸ் நமக்கு இந்த அளவு தெரியாமல் நம்ம வச்சுட்டோம், அது வந்து ஷோல்டர் வந்து கீழே இறங்கிடக்கூடாது, கையை வந்து இப்படி இறக்கும்போது ஷோல்டரையும் நம்ம இழுத்துட்டு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம வைக்கிற ஒரு இதுதான். அப்போ நம்ம அந்த கேப் ஹைட்டை வந்து ப்ராப்பராக வைக்கல அப்படின்னாவே உங்களுக்கு கையை அசைக்கும் போது நெக்கும் ஷோல்டரும் நெக்கும் சேர்ந்து நமக்கு அஃபெக்ட் ஆகும். அப்போ அந்த கேப்பினோட ஹைட்டு வந்து நம்ம வைக்கிற எல்லா கால்குலேஷன் படி வச்சாலுமே நமக்கு அதையும் மீறி ஒரு சில பாடி ஸ்ட்ரக்சர் மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த மெஷர்மெண்ட்ஸுமே உங்களுக்கு மாறும். இப்போ நீங்கள் இதில் வந்து 10ல் ஒரு பகுதி வைக்க சொன்னீங்க, நான் ஒரு 3.5 இன்ச்சு, எனக்கு 35 இன்ச்சு செஸ்ட் ரவுண்டு வருது, 3.5 நான் வச்சுட்டேன். அப்படி வைக்கும்போது எனக்கு இந்த டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி ஒரு லைன் போட்டிங்க அப்படின்னா இந்த அளவு அதுக்கு தகுந்த மாதிரி செட் ஆகும். 3.5 வச்சுட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு கரெக்டு தான், அதில் ரொம்ப பெரிய மிஸ்டேக் வராது. சப்போஸ் இந்த இடத்துல ஒரு சிலருக்கு டைட் ஆயிரும், கை மேலே ஏறலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வரும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக இதை நீங்கள் கிராஸ் செக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். 1/2 இன்ச்சுங்கிறது பிரச்சனை கிடையாது, அதுக்கு மேலே வந்தால் தான் உங்களுக்கு இந்த இடம் ரொம்ப லூஸாக இருக்கும். அதனால் அதை மட்டும் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா போதும். நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். கேப் ஹைட் 3.5 இன்ச்சு, ஆம் ஹோல் பார்த்தீங்கன்னா 7.25 வருது. இப்போ இந்த 7.25 நீங்கள் வைக்கும்போது இந்த இடம் இந்த கேப் ஹைட்டை நீங்கள் மெஷர் பண்ணும்போது 6.25 வரும். சப்போஸ் 6.5 வந்தாலும் பிரச்சனை கிடையாது. அதுக்கும் மேலே அதிகமாக வருது அப்படின்னா நீங்கள் சொன்னது 3/4 இன்ச்சு அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு பாயிண்ட் தள்ளிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து நீங்கள் 1/2 ஆம் ஹோல் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். அந்த மாதிரி போடும்போதும் சில சின்ன சின்ன மிஸ்டேக் வந்து நம்ம இது வந்து கிராஸ் செக் பண்ணும்போது தான் தெரியும், அதுக்காக தான் பண்ண சொல்கிறேன். அந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டினா நமக்கு கை மூவ் பண்ண பண்ண நமக்கு நெக்கினுடைய அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நமக்கு நகர்ந்துகிட்டே இருக்கும். அதனால் அதுக்காக அந்த சொன்ன விளக்கம் தான். அதனால் அதை நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது பார்த்துக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் வைக்கிற இந்த ஆம் ஹோல் பார்த்தீங்கன்னா பாடியில் நம்ம ஆம் ஹோல் மெஷர் பண்ணுறது வந்து இங்கே 1/2 இன்ச்சு விட்டுருவோம், இது வரைக்கும் பாடி. இங்கேருந்து டேப்பு வச்சு இப்படி நம்ம இந்த கேர்வு தான் நம்ம மெஷர் பண்ணுறோம், இந்த கிராஸை நம்ம மெஷர் பண்ணுறதில்ல. சரிங்களா? இந்த கிராஸை நீங்கள் மெஷர் பண்ணும்போது இந்த கிராஸும் ஈவனாக வரணும். இந்த கேர்வ் பார்த்தீங்க, இந்த கிராஸை நீங்கள் மெஷர் பண்ணவே வேண்டாம், அது புதுசாக நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை, இதை விட்டுருங்க. இந்த கேர்வ் மெஷர் பண்ணும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக 7.25 வருது. ஓகேங்களா? இப்போ இங்கே மெஷர் பண்ணும்போது இந்த கிராஸ் லைனில் தான் 7.25 வரும். இப்போ நீங்கள் இந்த லைனை வந்து இப்படி பெண்ட் பண்ணி நீங்கள் ஷேப்பு போட்டுட்டு இப்படி இந்த அவுட்டரில் பேக் ஆம் ஹோலில் நீங்கள் மெஷர் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு 8 இன்ச்சு வரும். எதனாலன்னா நம்ம இது வந்து ஸ்ட்ரெயிட் லைனு, இப்போ இங்கே பெண்ட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் மெஷர் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா ஒரு 1/4 இன்ச்சு சேர்ந்து வரும். ஏன்னா நேர்கோட்டுக்கும் வளைவான கோட்டுக்கும் ஒரு 1/4 இன்ச்சாவது நமக்கு அதிகமாக வரும். ஒவ்வொரு மெட்டீரியலுக்கு அந்த 1/4 இன்ச் அப்படிங்கிறது கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். பனாரஸு, கொஞ்சம் காட்டன், இந்த டிஷ்யூ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதே 7.25 வச்சு ஒரு 1/4 இன்ச் அதிகமாக இருந்தாலும் தைக்கும்போது கரெக்டாக வந்துடும். ஆனால் ஒரு சில மெட்டீரியல் வந்து கொஞ்சம் சலசலன்னு இருக்கிறது, லூஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி இருக்க மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது இந்த 8 இன்ச் அப்படிங்கிறது அதிகமாக வந்துடும். அப்போ நீங்கள் இந்த ரவுண்டை கால்குலேட் பண்ணுற மாதிரியே இந்த பெண்டையும் நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். இப்போ இங்கே 7.25 வருது அப்படின்னா இங்கேயும் 7.25 தான் வரணும். அப்போ கொஞ்சம் மேலே தள்ளி தான் நீங்கள் நாச் போடணும். இது வந்து ரொம்ப டீப்பாக பார்க்குறவங்களுக்கு தான் இது புரியும். நார்மலாக நம்ம ஸ்டிச் பண்ணுறவங்க எல்லாருமே இங்கே 7.25 இங்கே 7.25 வச்சு நம்ம கட் பண்ணுறோம், கரெக்டாக வருது அப்படிங்களாம். ஆனால் இந்த சின்ன சின்ன நுணுக்கங்கள் நம்ம ஏன் சொல்கிறோன்னா அது மெட்டீரியலோட டிஃபெக்ட்னால தான் நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வரும். அதனால் நீங்கள் அந்த விஷயத்தையும், ஏன்னா ஒரு சிலர் வந்து ஆம்ஹோல் ஜாயின் பண்ணும்போது நாச்சஸ் வந்து மேட்ச் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸ்லீவ் ஆம்ஹோலும் பாடியோட ஆம்ஹோலும் அந்த நாச் வந்து செட் ஆக மாட்டேங்குது, ஒன்றா முன்னாடி தள்ளி போகுது, ஒன்றா பின்னாடி தள்ளி போகுதுங்கிறீங்க.
அந்த மாதிரி வர ப்ராப்ளம் வந்து இந்த விஷயத்தினால தான் வரும். அதனால இந்த கேர்வ் லைன் மெஷர் பண்ணி 7.25 வருதுன்னா இந்த கேர்வ் லைன் மெஷர் பண்ணும்போது 7.25 தான் வரணும். சப்போஸ் 8 வருது அப்படின்னா இந்த நாட்சை வந்து கொஞ்சம் தள்ளி போடுங்க. அதுக்கப்புறமும் நான் ஃபைனலாக சொல்லியிருக்கேன், எந்த ஒரு ப்ளவுஸாக இருந்தாலும் தைக்கும்போது அதுக்குன்னு ஒரு இழுவைத்தன்மை வந்துடும். அந்த மாதிரி வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, பாடியில் எல்லாமே ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம், ஸ்லீவ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம், சென்டர் பாயிண்ட்ல இருந்து நீங்கள் ஸ்லீவை வச்சு பார்க்கும்போது அது கரெக்டாக அந்த நாச்சோட செட் ஆகுதா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தைங்க. ஏன்னா தைச்சதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணீங்கன்னா அந்த இது வந்து ஈவனாக வராது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, சப்போஸ் அதிகமாக வருது அப்படின்னா 4 பக்கமும், அதாவது 2 ஸ்லீவ்லையும் ஃபோல்டு பண்ணுனா 4 கிளாத் வரும். அந்த 4லையுமே அந்த நாட்சை வந்து எந்த அளவுக்கு நமக்கு டிஃப்ரென்ஸ் வருதோ அந்த அளவுக்கு அதை மேலே ஏற்றி வச்சுட்டு லைட்டாக வந்து ஒரு அந்த ஷேப் கொடுத்துக்கணும். இது எதனால் சொல்கிறோம் அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு இந்த சைடில் வர ஸ்டிச்சஸை வந்து கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இல்லாமல் நேராக வரணும் அப்படின்னா இந்த கரெக்ஷனை வந்து நீங்கள் முன்னாடியே பண்ணணும். தச்சு முடிச்சதுக்கப்புறம் பிரித்து பண்ணுறதுலையோ, ஏன்னா பிரிக்கும் போதும் துணியினுடைய தன்மை வந்து இழுக்கும். அதனால் பிரித்து பண்ணுறதோ ஆல்ட்ரு பண்ணுறதோ இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த விஷயத்தை நீங்கள் கிராஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்லீவ் அட்டாச் பண்ணுங்க. அப்போ வந்து உங்களுக்கு அந்த ஃபிட்டிங் வந்து நீட்டாக வரும். அதே மாதிரி இந்த ஆம்ஹோலில் விட ஒரு 1/2 இன்ச்சு நம்ம சேர்த்து வைக்கும்போது தான் நமக்கு வந்து ஆம்ஹோலுக்கு லூஸ் அளவு வந்து ஒரு 1 இன்ச்சு 1.25 இன்ச்சு நமக்கு கிடைக்கும். சரிங்களா? நீங்கள் இதை கம்மி பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சுங்கிறத ஒரு 1/4 இன்ச்சாக ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா நமக்கு ஆம்ஹோலுக்கு தேவையான லூஸ் கிடைக்காம போயிடும். அதுவே மொத்தமாக இருக்கிற துணியாக இருந்தால் இன்னுமே நமக்கு ஆம் வந்து மேலே ஏறி செட் ஆகாது. அதனால தான் சின்ன சின்ன நுணுக்கங்கள் டிப்ஸ் வந்து நாங்கள் சொல்கிறோம். அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்குமே ஒருத்தர் டவுட் கேட்கும்போது இதனால தான் இந்த மிஸ்டேக் வருது, ஒரு கஸ்டமர் இந்த ப்ராப்ளம்னு உங்களுக்கு கிட்ட வரும்போது இதை நீங்கள் சரி பண்ணினீங்க அப்படின்னாவே அந்த ப்ராப்ளத்தை வந்து சரி பண்ணிடலாம். அதனால் சின்ன சின்ன நுணுக்கங்களாக இருந்தாலுமே அதையும் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அது என்ன, இது எல்லாமே வந்து வெறும் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் கிடையாது. அதாவது நம்ம ஓன் யூஸுக்காக இருக்கட்டும், கஸ்டமருக்காக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே ஒரு விஷயங்கள் சொல்லும்போது அவங்களுக்கு இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் அதை வந்து நம்ம ஒரு கிளாரிட்டி கொடுக்குறோம். அதனால் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். இந்த 5 கொஸ்டினுமே வந்து ஒரு ட்ரெய்லர் மாரி தான். ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னம்னா எந்த மாதிரி பதில் உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கறது காட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி. இந்த வகையில சொல்லியிருக்கிற இந்த பதில் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ஏன்னா மேற்கொண்டு நம்ம அடுத்தது உங்களுக்கு தெளிவா புரியுற மாதிரி எந்த மாதிரிலாம் சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் நாங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கமெண்ட் பாக்ஸ்ல சில விஷயங்களை வந்து நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறது. அதனால கொஞ்சம் டைம் அதுக்கோசரம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க அந்த கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லியிருக்கிற விஷயம் உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு அல்லது புரியல அப்படிங்கிற விஷயத்த மட்டும் எங்களுக்கு அதுல கொஞ்சம் போட்டுருங்க. ஏன்னா நம்ம அடுத்த நீங்க கேட்டிருக்கிற கேள்விக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை வந்து நம்ம முழு விளக்கத்தோட சொல்றது வந்து ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா ஆன்லைன் கிளாஸ் மற்றது இது எல்லாத்தையும் நேர்ல வந்து கிளாஸ் கத்துக்கணும்னு விரும்புறதுக்கு காரணமே நம்ம கேட்குற கேள்விக்கு சரியான ஒரு பதில் கிடைக்காதனால தான் நம்ம இன்னொரு இடத்துல ஒரு பணத்தை கட்டி அது நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணுறதா இருக்குது. ஒரு யூடியூப்பை பார்த்து நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னம்னா உடனே அந்த பதில் கிடைக்கல அப்படின்னாலும் லேட்டாக கிடைச்சதுனாலும் உங்களுக்கு வந்து அதனுடைய பலன் வந்து உங்களுக்கு முழுசாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சில கொஸ்டின்ஸ்க்கு வந்து நம்ம ஒரு பதிலை ரெடி பண்ணி நம்ம உங்களுக்கு கொடுக்கறது. அதனால அவங்க கிட்ட கேட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கிற விளக்கம் உங்களுக்கு சரியானதா இருக்கா, உங்களுக்கு ஓரளவுக்கு அது புரிஞ்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சம்மந்தப்பட்டவங்க போடுங்க. எங்களுக்கு மேற்கொண்டு உங்களுக்கு கேட்குற கேள்விக்கு வந்து எந்த மாதிரி பதில் எதிர்பார்க்குறீங்க, எங்களுக்கு பட விளக்கத்தோட வேணும், இல்லாட்டினா ஒரு நோட்ல வரைஞ்சி காட்டுங்க, இல்லாட்டினா ஒரு துணியில கட் பண்ணி காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் இருந்துச்சுனாலும் அதையும் நீங்க அதுல மென்ஷன் பண்ணி ஒரு கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த கேள்விகளுக்கு வந்து நம்ம அடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம். இந்த சேனலை தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்களுக்கு ரொம்ப நன்றி. புதுசா கத்துக்கிறவங்களுக்காக மட்டுமே இந்த சேனல் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். ஏன்னா ஏற்கனவே தைச்சு பழகினவங்களுக்கு சந்தேகங்கள் சொல்றதுக்கு நிறைய சேனல்ஸ் இருந்தாலுமே முதல்ல கத்துக்கணும் அப்படின்னு விரும்புறவங்களுக்கும் கொஞ்சம் பொறுமையா நிதானமா கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதுலதான் வந்து இந்த சேனல் வந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கிறது. இதுல நிறைய விஷயங்கள் வந்து ஆரம்ப காலத்திலேயே உங்களுக்கு அந்த கட்டிங் மற்றது எல்லாத்தையுமே கச்சன்னு போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி பயப்படுத்துற அளவுக்கு வேண்டாம் அப்படிங்கறனாலதான் சிம்பிளான விஷயங்களை சிம்பிளா கொஞ்சம் தியரிட்டிக்கலா உங்களுக்கு கத்துக்கணும், என்ன காரணம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பொறுமையா கொஞ்ச நேரம்
டைம் அதிகமாக ஆனாலும் கொஞ்சம் பொறுமையாக சொல்லிக் கொடுக்குற மாதிரி தான் இது பண்ணியிருக்கோம். அதனால புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு இது பிரயோஜனமான இருக்கிற வீடியோவாக தான் நாங்கள் நினச்சி போட்டுட்ருக்கோம். ஏன்னா ஏற்கனவே தைக்க தெரிஞ்சவங்களுக்கு இது கொஞ்சம் ரொம்ப வளவலன்னு பேசுகிற மாதிரி தோணலாம். 1வது படிக்கிற பையனுக்கு 1வதுல சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் வந்து அவனுக்கு கஷ்டமாக இருக்கும். படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு படிச்சுட்டு இருப்பான். ஒவ்வொரு எழுத்தும் புதுசாக கற்றுக்குறான். ஆனால் ஒரு 10வது படிக்கிற பையனை கொண்டு போய் 1வதுல உட்கார வைக்கும்போது அவனுக்கு இதெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயமா இருக்கும்போது அவனுக்கு அந்த கிளாஸ்ல தூக்கம் தான் வரும், போர் அடிக்கும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். இப்போ 1வது படிக்கிற பசங்களுக்கு உண்டான பாடத்தை தான் நம்ம இதில் நடத்திட்டு இருக்கிறோம். அது மாதிரி நினச்சி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த கற்றுக்கிற விஷயத்தை பற்றி உங்களுக்கு தெளிவாக புரியும். ஏன்னா ஏற்கனவே நம்ம 10வதுக்கு போயிட்டு 1வதுல சொல்லி கொடுக்கறது வந்து இது மாதிரி வளவலான்னு பேசாதீங்க, இது எழுத்து கூட தெரியாதா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்துச்சுன்னா அதுக்கு நம்ம என்ன ஆன்சர் பண்ணுறதுனே தெரியாது. புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு எவ்வளோ தெளிவாக சொல்ல முடியுமோ, நிறுத்தி நிதானமாக சொல்ல முடியுமோ அதை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். படம் போட்டு விளக்கமாக கோடு போடுறது முதல் கொண்டு ஒவ்வொரு கோடும் ஏன் போடுறோம், எந்த பாயிண்ட்லேருந்து எந்த பாயிண்ட் வரைக்கும் போடுறோங்கிற வரைக்கும் தெளிவாக சொல்லி தான் இந்த வீடியோஸ் ஒவ்வொன்றும் போடுவோம். உங்களுக்கு புதுசாக கற்றுக்கிறீங்க, இதை நிறைய தொடர்ச்சியாக பார்த்துட்டு வாங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த மாடலுக்கு நீங்கள் கொண்டு போகிற அளவுக்கு இதில் பேசிக் வந்து கற்றுக்கிற அளவுக்கு தான் நம்ம சொல்லி கொடுத்துருப்போம். இதில் நிறைய விஷயங்கள் தெரியாத மற்ற சேனல்ஸில் நீங்கள் பார்க்காத விஷயங்களை கூட தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள். குறிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு வரும். ஏன்னா நான் தொடர்ச்சியாக கரெக்டாக இந்த டைமுக்கு தான் இந்த நேரத்தில் தான் வீடியோ போடுறதுங்கிற ஒரு இதில் போடுறதே கிடையாது. எனக்கு டைம் கிடைக்கிறத பேஸ் பண்ணி நான் சில விஷயங்களை எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வீடியோ ரெடி ஆனதுக்கு அப்புறம் தான் நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால நீங்க பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா முன்ன பின்ன எப்படினாலும் டைம் ஆயிடுச்சுனாலும் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு போட்ட உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். நீங்க என்னோட வீடியோவை அதில் இருந்து கண்டினியூஸா நீங்க பார்க்க ஆரம்பிக்கலாம். ரொம்ப நன்றி.